தமிழ் சினிமாவில் சான்றிதழ் வாங்கின முதல் திரைப்படம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வணக்கம் மக்களே, இது உங்கள் பேசா கதைகள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவுடைய புதிய முயற்சி, தமிழ் சினிமாவுடைய மறுபக்கம், அதை தாங்க இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய முதல் திரைப்படம் மர்மயோகி. இந்த படம் 1951 பிப்ரவரி 2 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க. இந்த படத்தை கே. ராம்நாத் இயக்கியிருக்காரு. தயாரிப்பு சோமசுந்தரம். இந்த படத்தில் எம்ஜிஆர், சவுக்கத்தூர் சாமா, நம்பியார் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் ஒரு நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த பெண்ணை மன்னர் மயக்கி திருமணம் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு நாள் இவங்க பரிசலில் போகும்போது அந்த மன்னரை இந்த பெண் கொன்னாரா, அதாவது ராணி கொன்னாரா. கொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாரிசுகளான பிள்ளைகளை அந்த மாளிகையோடு சேர்த்து அந்த பெண் எரிச்சிட்றா. எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பெண் அந்த நாட்டுடைய ராணி ஆயிடலாம். அப்படி அவர் ராணியாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த ஊரில் கரிகாலன்ற ஒரு இளைஞன் மக்களுக்கு தொடர்ந்து நல்லதை செஞ்சுட்டு இருக்கான். இதை பார்த்த ராணி கோபம் அடைஞ்சி தன்னுடைய தளபதியை கூப்பிட்டு ஒரு பெண்ணை கரிகாலன் மயக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. மயங்கி அந்த பெண் கரிகாலனை காதல் செய்ய ஆரம்பிச்சிட்றா. இந்த காதல் இப்படியே போயிட்டே இருக்க, இந்தாண்ட ஒரு பக்கம் ராணியை அப்பப்போ ஒரு ஆவி மிரட்டிக்கிட்டே போகுது. இது படத்துடைய இறுதியில் யார் அந்த கரிகாலன், யார் அந்த ஆவின்றதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்துக்கு முதல்ல கரிகாலன் அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. பட் கரிகாலன் அப்படின்றது பேர் வைக்கும்போது இது ஒரு வரலாற்று கதையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில் இந்த படத்துக்கு மர்மயோகின்னு சொல்லிட்டு படம் பேர் மாற்றப்பட்டிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க எழுதப்பட்ட வசனங்கள் எல்லாமே எம்ஜிஆருக்குன்னு எழுதப்பட்டிருக்குங்க. இன்றைக்கி நிறைய பேர் அதோடைய சாயலில் நிறைய வசனங்கள் எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். குறி வைத்தால் தவற மாட்டேன், குறி தவறிமானால் குறி வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு டயலாக். அந்த சாயலில் இப்போ ரஜினிக்கு வேட்டையின் படத்தில் வர்ற டயலாக் தான் குறி வச்சா எற விழணும். இப்போ சமீபத்தில் விஜய் அரசியல் மேடைகளில் பேசும்போது கூட இந்த டயலாக்கை சொல்லியிருப்பார். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறினால் குறி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற டயலாக் பேசியிருப்பார். இன்றைக்குமே அந்த டயலாக் மிகப்பெரிய ஹிட்டுங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் பேசப்பட்ட முதல் வசனம் ஒரு டயலாக் அப்படின்னா, ஒரு ஹீரோக்குன்னு எழுதப்பட்ட டயலாக் அப்படின்னா அந்த வசனம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் எந்த இடத்துலையுமே டூப் போடவே இல்லை. ஒரிஜினலாக தன்னோட ஆக்ஷனை காமிச்சிருக்காரு. அதுவே அன்னைக்கு மக்கள் மத்தியில் பெரும் கூட்டத்தை கூட்டியிருக்குன்னே சொல்லலாம் தேட்டர் பக்கத்தில். அது இல்லாமல் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சரியில்லை அப்படின்னு கிளைமேக்ஸ் திரும்ப இந்த படத்துடைய இயக்குனர் மாற்றிருக்காரு. அதுதான் பெருசாக திரையரங்கில் கொண்டாடப்பட்டதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணம்னே சொல்லலாம். இன்னைக்கு இப்போ அதாவது 1951 பிப்ரவரி 2 வந்த ஒரு படம் இன்றைக்கும் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துடைய கதையாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், எம்ஜிஆரோட ஆக்ஷனாக இருக்கட்டும், இன்றைக்கி பார்க்கும்போது அது ரொம்ப விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் போகும். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை கூட சொல்லலாம். மர்மயுகி திரைப்படம் அன்னைக்கு காலகட்டத்தில் தணிக்கைக்குழு அதிகாரிகளால் சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் கேட்டதுக்கு இந்த படத்தில் ஆவி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது, பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும், பேசாத பல கதைகள் பேசுறதுக்கும் கண்டிப்பாக எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.